2026 இது ஃபுட்பால் மேட்ச் வேர்ல்ட் கப். இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அது என்னன்றதை இந்த வீடியோ புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பர்களே. ஃபுட்பால் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா ஃபேன்ஸுமே இந்த ஒரு சீசனுக்காகவே ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026 மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக ஆச்சுன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ். நமக்கு ஃபுட்பால்னு சொன்னாலே அவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க. இங்க பேசிக்கிட்டு இருக்கா ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸோட கடைசி வேர்ல்ட் கப்பா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பார்க்கறதுக்கு நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அதே மாதிரி இந்த FIFA வேர்ல்ட் கப் பார்க்கறதுக்கு உலகமே ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன்ஸ்ல இவங்களும் ஒண்ணு. ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த வேர்ல்ட் கப் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர் யார் ஜெயிச்சான்னு கேட்டீங்கன்னா அர்ஜென்டினா, மெஸ்ஸி டீம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி ரொனால்டோ எடுப்பாரா மாட்டாருன்றத உலகமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இது வரைக்கும் ரொனால்டோ ஆடின எந்த FIFA வேர்ல்ட் கப் மேட்சுமே அவர் கப்பு ஜெயிச்சதே கிடையாது. கப்பு முக்கியம் பிகிலே விட்றாத. ஸோ ரொனால்டோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த FIFA வேர்ல்ட் கப்போட மேட்ச்க்காக மட்டும்தான். முறையா இந்த FIFA வேர்ல்ட் கப்பை 3 நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க. அது என்னென்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ அண்ட் கனடா. மொத்தம் 16 பிளேஸ்ல நடக்கிற இந்த போட்டிகள்ல ஃபைனல் மேட்ச் நியூ ஜெர்சில இருக்க மெட்லைஃப் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த FIFA வேர்ல்ட் கப்ல 32 டீம்ஸ் அண்ட் 64 மேட்சஸ் தான் நடந்திருக்கு. இப்போ நடக்க போற இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026ல தான் 48 டீம்ஸ் அண்ட் 104 மேட்சஸ் நடக்க போகுது. 40 பேரா பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். அதனால ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்கு. இத எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. சரி, இப்போ எந்தெந்த டீம்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்குன்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜென்டினா, மெஸ்ஸியோட டீம். லாஸ்ட் FIFA வேர்ல்ட் கப் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாட்டி அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா நம்ம எம்பாப்பே இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரேசில், நிறைய வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்க டீம். இது வரைக்கும் 5 டைம்ஸ் சாம்பியனா இருக்காங்க. We are 5 time champion. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெயின், அதோட இங்கிலாந்து 1966க்கு அப்புறம் கப்பே இல்லை. நம்ம எல்லாருமே அவரோட வெயிட் பண்ணிட்டு இருந்த போர்ச்சுகல், நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ அதான் இது வரைக்கும் அவர் எந்த வேர்ல்ட் கப்புமே வின் பண்ணதில்லை. ஸோ மேபி இதோட அவரோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கலாம். அதனால இந்த வேர்ல்ட் கப் அவர் வின் பண்ணுவாரா இல்லையான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். நானுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விளையாட்டால தான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. நெய்மருக்கு இப்போ இன்ஜுரி. ஸோ அவரால் 2 மேட்சஸ்மே விளையாட முடியாது. இதுக்கு வர மேட்சஸ் எதுவுமே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. வார்ம் அப் மேட்சஸ்மே எதுவுமே அவர் ஆடவே இல்லை. ஸோ இந்த FIFA வேர்ல்ட் கப் பிரைஸ் மணி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ், ரன்னர் அப், 3rd, 4thக்குலாம் வந்து மொத்தமாக ஒரு $800 மில்லியன் வந்து ஃபண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் எப்படி இந்த FIFA வேர்ல்ட் கப்பை நான் லைவா பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, FIFA OTTல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிவியில் பார்க்கணுன்னா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அந்த சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், எஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026 யார் வின் பண்ணுவா, யார் சாம்பியன் ஆவா, யார் அந்த கோல்டன் பூட் வின் பண்ணுவான்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் குரு. செல்வா எங்கன்னு கேட்டிங்கன்னா நைட் ஷிஃப்ட், ஆஃபீஸ் போயிருக்கான். என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல.